ஒன்றும் இல்லை ப்ரோ. தேர் திருவிழா ப்ரோ ஓகே ப்ரோ, எல்லாமே ஆனால் கிண்டி எடுத்திருக்காங்க. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். இந்த ஜாதி கலவரம், இந்த மத கலவரம், இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அவ்வளோதான் ப்ரோ, தட்ஸ் இட் ப்ரோ. எல்லாமே பண்ணணும், எல்லா எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதான் நான் தலைவர் ஃபேன் தான் தீவிரமான. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க ஆக்டிங்லாம் ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அதான் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக தான் போயிருந்துச்சு. இன்டர்வியூவில் எப்படா வருன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் சூப்பராக தான் இருந்துச்சு. எண்டிங்லாம் வேறு லெவல், நல்ல கான்செப்ட் தான், சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று, ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி இருந்தால், அதான் இந்த ஜாதி ரீஜன் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்க மாட்டேது, அவ்வளோதான். ஏன்னா எல்லா இடத்துலையும் என் மதம் தான், உன் மதம் தான் பெருசு, என் கடவுளை கும்பிட்டா தான் நல்ல இது நடக்குன்ற மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். நல்லா செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ரஜினி தான், வேற என்ன, அவர் வந்தாலே குஸ்பம்ஸ் ஆகிடும், அந்த மாதிரி இருந்துச்சு. அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்குண்ணா படம் இது. இந்த டைமுக்கு ரொம்ப அவசியமான படம் இது. தலைவர் இந்த மாதிரி ரோல் நடிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்திருக்கேன். இப்போ தான் ஜெயிலர் கூட வரல, பேட்டைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். படத்தில் மெசேஜ் தான், சூப்பர் மெசேஜ். இது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, நான் மொக்கனா படம் இல்லை தெரில, மொக்கையாக இருக்குது படம். சூப்பர் ஸ்டார் மட்டும் நல்லா இருக்காரு, மற்றபடி படம் இல்லை. ஓகே தான், மொக்க தானே. பாட்டில் மட்டும்தான் 60 ரூபா, உள்ள எல்லாம் சேம் தான். புரிஞ்சா போய் வழியில் தலை அந்த பக்கம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, ஒரு தடவை பார்க்கலாம். இப்போதான் சொல்லிட்டு வந்தேன், பாட்டில் மட்டும்தான் 60 ரூபா. படம் நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. சூப்பர் ஸ்டார் நல்லா பண்ணியிருக்காரு. அதை தவிர்த்து இவரும் விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே. ஹிந்து முஸ்லீம் ஒன்றா இருக்கணுன்ற கருத்தை சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு வருத்தம் இருக்குது. அதாவது இந்த படத்தை ரிலேட்டடாக கிடையாது, ஒரு செப்பரேட்டாக என்னென்னா, நான் தளபதி ரசிகர். ஸோ அவர் படம் பண்ண மாட்டேன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப நல்லா தாங்க இருக்குது படம், சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ரஜினி ரொம்ப நல்லா ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. அதில் அவர் மட்டும் ஜெயிக்கக்கூடாது, இந்தியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு தோணுது, வேறு ஒன்றும் இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம் எல்லாரும். அவருடைய நடிப்பு நல்லா இருக்குது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்து முஸ்லீம் ஒற்றுமை பற்றி செந்தில் ஐயா நடிப்பு, அதுக்கடுத்து ரஜினி ஐயா நடிப்பு, அதுக்கடுத்து இவங்க விஷ்ணு விஷால் அவர்களுடைய நடிப்பு, அவர் சுற்றி கதை, அவர் இந்துவார் பத்திரு, இவர் மொய்தீன் பாயா நடிச்சிருப்பார். ரஜினி ஐயா வந்து சூப்பராக ஒரு சீனும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக வந்து எமோஷன் சீன்ஸை, அந்த கஷ்டமான சீன்ஸ்லாம் ஸ்லோ மோஷனில் காட்டிருப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். செதுக்கியிருக்காங்க. எப்படி எந்திரனில் வந்து ஒரு சில சீன்ஸ் தான் செதுக்கியிருப்பாரோ நெல்சன் வந்து, ஒரு பீஸ்ட்டு வந்து ஒரு மைனஸ் பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்து மீண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி 3ல் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும் அதுலேருந்து. ஆனால் அதுவும் ஹிட்டாச்சு. அதுக்கடுத்து கோச்சடையான் கொஞ்சம் ரீச் ஆகலை இல்லையா மக்கள்கிட்ட, இன்னும் சொல்ல வராங்கன்ற புரியல. பட் இது எல்லாருக்குமே புரியும். சமுதாயத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஈவன் ஃபேமிலியிலேருந்து எல்லோருமே வந்து பார்க்கக்கூடிய திரைப்படம். ஈவன் ஃபேமிலியாகவும் வரலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ், லவர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஒரு லவ் பற்றி ஒரு சண்டை நடக்கும், ஜாதி சண்டை, அதுவும் மேலோட்டமாக கட்டிருப்பாங்க, ஜாதி பேரை யூஸ் பண்ணாமல். பட் மதத்தின் பேரை யூஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ தானே புரியும் இந்து முஸ்லீம்குள்ளே சண்டைகள் என்ன, அது எப்படி ஒற்றுமையாக முடியாது.